குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள் நான் ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாய், 2 சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3/4 கிலோ மீன், 100 சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் புளி ஜாஸ்தி, ஒரு 50 கிராம் புளி சேர்த்துக்குங்க. 50 கிராம் புளி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். தக்காளி அரை மூடியில் தேங்காய் அரை மூடி தேங்காயில் பகுதி நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க வறுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருள் இவ்வளவு தான். ஃபஸ்ட்டு இந்த புளியை நம்ம கரைச்சிக்குவோம். எல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய், இந்த மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் தேங்காய் கூட்டி விட்டுட்டு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றுவாங்க. நம்ம இதை அப்படி ஊற்ற தேவையில்லை. இதில் இதுதான் வேலையே. நமக்கு தாளிக்கிறது கூட அவ்வளோ வேலை இல்லை. புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த புளி அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் இந்த அரைச்சி வச்ச தக்காளி, தேங்காய் இது ரெண்டையுமே கலந்துக்குவோம். அவ்வளோதான். இதை இது கூடயே ஊற்றிடுவோம். நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ இதுலேயே வச்சுக்கலாம். பெரிய நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ மீன் குழம்புக்கு நீங்கள் அவ்வளோ காரம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் நிறைய போட்டக்கூடாது, அரை ஸ்பூன் தான். உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு குழம்பு பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முடிஞ்ச வரைக்கும் மீன் குழம்பு வந்து இந்த மண் பானையில் வைங்க. இதுதான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்பூன் கருவேப்பிலை, மண் சட்டி சீக்கிரம் சூடாக மாட்டேங்குது. 3 ஸ்பூன் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 100. கொஞ்சம் வெங்காயம் நல்லா செவக்க வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பெல்லாம் போட்டு வதக்க வேணாம். சும்மா தக்காளியை சும்மா 1 2 வதக்கினா போதும். ஏன்னா நம்ம குழம்பு கூட்டி விடுறதுனால குழம்புல ரொம்ப நேரம் வேகும். அதனால் சும்மா தக்காளி சூடேறினா கூட போதும். இவ்வளோதான். நம்ம கரைச்சி குழம்பு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை அப்படி ஒரு கலக்கி விட்டு
அப்படியே ஊற்றிடுவோம். இவ்வளோதாங்க மீன் குழம்பு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சோண்டு புளி ஊற்றிங்க. உங்களுக்கு எது பத்தாமல் இருக்கோ அதை நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு மீனாக உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? நல்ல குழம்பு கொதிக்கணும். கொதிக்காமல் போட்டுறாதீங்க. நல்லா கொதித்து இறக்க 10 நிமிஷம் இருக்கும் போது நம்ம மீனை போட்டுடலாம். போட்டு விட்டு எல்லா மீனையும் அப்படியே ஒன்றோட ஒன்று மீனை போட்டு கரண்டி போடக்கூடாது. கரண்டி போடாமல் அப்படியே மீனை மட்டும் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மீன் அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே குழம்புல முக்கி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மீன் போட்டு. பாருங்கள், கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் வைப்போம். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட மீனெல்லாம் அப்படியே அழகாக வெந்து குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக எண்ணெய் திரிஞ்சு குழம்பு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. திறந்தோடனே மீன் வாடை அவ்வளோ கமகமன்னு அடிக்குதுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.